ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஜங்ஷனுக்கு நேராக இருக்கிற கவுன்சிலர் மிஸ் கண்ணம்பி பைபாஸில் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம கையில் வச்சுருக்கிறது பிரியாணிக்கு வந்து நாட்டுக்கோழி சப்பை, சாரி நாட்டுக்கோழி சாப்ஸ் செம்மையாக இருக்குல்ல. அதான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்களாம் மொறுன்னு எல்லாரும் மசாலாவோட சூப்பராக பிரியாணி சாப்பிட்டேன். ரசம் அப்படின்னாரு, என்ன ரசம் போல. பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி 6 மணி 3 மணி, ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குது. இதே நாங்கள் கைக்கலங்க. சத்தியமா சார் இருக்கலாம். வேணாம். இது வந்து நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை தெரியல. ஆக்சுவலி எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு பண்ணிட்டாரு. அப்புறமேட்டு இது மேலே பெப்பர்லாம் போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டாங்க. டேஸ்ட்டு செம்ம. ஒரு எடுத்து வாங்குறது கேட்குது அவங்கள்ட்ட. மொறுன்னு சாப்பிடுவோம். இங்கே வச்சுருங்க, எடுத்துக்குவோம். இது என்னதுண்ணா? அது கோழியா? செமையாக இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கப்புறம் நல்ல டேஸ்டாக சாப்பிட்றேன். இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கப்புறம் வந்து லாபம் சொல்கிறேன். இங்கே இருங்க, நான் கொஞ்சம் மறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இருக்குல்ல கோழி ரசம், அந்த ரசம் இருக்குல்ல கோழி ரசம். நார்மலாக ஒரு ஹோட்டல் போனோம், நம்ம வந்து கேட்டால் தானே தருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மீல்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும், சரி நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த ரசம் தராங்க. சும்மா வெறிக்குது. அதே மாதிரி டேஸ்ட் இன்னும் வெளுத்து வாங்குது. சூப்பர். செம்ம. இது என்ன கிரேவி? ரெண்டுமே ஒரே எப்படி? இல்லை இது என்ன கிரேவின்னு இல்லை. என்ன கிரேவி? மட்டனா சிக்கனா? ஆக்சுவலி அவன் காமிச்சல, அது நாட்டுக்கோழி குழம்பு. ஆக்சுவலி ஆனால் கிரேவி செம்ம டைட்டாக இருக்குது. ஆக்சுவலி அதை நான் நக்கி பார்த்துட்டேன். அங்கே அப்போ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. இவ்வளோ பெருசாக தெரியுமா? சரி, காரமும் இல்லை. ஆனால் அந்த நாட்டுக்கோழியோட அந்த எசன்ஸ் செமையாக இருக்கு.
நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்குறேன். குழம்பு ஊற்றுவாங்க. நாங்கள் குழம்பே டேஸ்ட்டுவோம். ஆனால் இந்த டேஸ்ட்டு வரல. அல்டிமேட். ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதனால் இப்போ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி பின்னாடி திரும்பி பார்த்துட்டுனால கேட்க முடியுமா? வஞ்சரம் இங்கே ஃபேஸ் சைஸுக்கு இருக்குது. ஆக்சுவலி அங்கே சிங்கிள் வஞ்சரம் இருக்குது. அந்த பேர் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதை எடுக்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் உள்ள போட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி கஷ்டப்பட்டுருந்தேன். காலையில் சாப்பிடல. அப்போ கூட இதை சாப்பிடல. காலையில் வெறும் ஹார்லிக்ஸ், ஜூனியர் ஹார்லிக்ஸ் தான் குடிச்சிட்டோங்க. ஆக்சுவலி ஜூனியர் ஹார்லிக்ஸில் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டோங்க. அதில் இப்போ தான் சாப்பிட்றேன். அதை பார்த்து மீன் வந்துச்சு. சாப்பாடு வைப்போமே நல்லா உட்காந்துக்கிறாங்க. ரசம் ரசம் சைஸ் பார்த்தீங்களா? என் ஃபேஸ் சைஸுக்கு இருக்குது. ஆக்சுவலி தவா ஃப்ரை பண்ணுறேன். தவா ஃப்ரை செமையாக இருக்குது. நல்லா மசாலா சூப்பர். மசாலா உள்ளார வரைக்கும் இருந்து தவறைனா கொஞ்சம் கண்டு மாதிரிலாம் டக்குனு சூப்பராக இருக்கு. சாரணம்
பெரிய வெங்காயம் இதுவே வந்த சைஸ் தான். மேபி உனக்கு வந்துடும். வேணாமா வேணாமா இல்லை வேணும்னு சொல்லியிருந்தாலும் நான் தந்துருக்க மாட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா பாயிலாக இருக்குது, மட்டன் கிரேவி, அடுத்தது சிக்கன் கிரேவி மாதிரி எதுவும் வந்துச்சு. அதெல்லாம் எதுவும் வாங்க முடியாது, ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறது பயங்கர கூட்டம். அதெல்லாம் நான் வாங்கி அதெல்லாம் வயிறு பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப லேட்டாக சாப்பிட்றனால அதெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கொள்ளலாம் அந்த இது ஐட்டம் தான் சொன்னேன். சொல்லுங்க, அந்த மட்டன் கிரேவி கொடுத்தாங்க, சிக்கன் கிரேவி, அதுவே ஒரு இது சூப்பராக இருக்குது. அதில் இன்னொன்று ஸ்பெஷல்னு ஒன்று இருந்து இப்போ கொண்டாந்து வச்சாங்க, காமிக்கிறேன். இது நான்வெஜ் பற்றி விட்டு நோத்துறாங்கன்றியா? அது சாமி அவங்க கும்பிட்றது அது வேற, இது பிடிச்சி சாப்பிட்றது வேறு. காய்ச்சல் அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேவி ஆகும். இங்கே நார்மல் கிரேவியே ஸ்பெஷல் கிரேவி மாதிரி தான் இருக்குது. இல்லை ஸ்பெஷல் கிரேவி ஒன்று எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மட்டன் கிரேவி கூட இருக்கும், டேஸ்ட் சும்மா அடிச்சு நோக்குது. ஆனால் வரவங்களாம் தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்க, என்னன்னு தெரியல. கேட்டதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன, முடிஞ்சு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். சப்போஸ் ஆனால் தண்ணி குழம்பு இருக்காங்க. இல்லை போடாது எடுக்கிற மாதிரியே போனார். கசல் உள்ளார போயிட்டார். நார்மலாக தான் போகுது. நார்மலாக குவான்டிட்டி கொஞ்சம் இதாக நீங்களா சாப்பிட்றியா? ஏன்டி எதெல்லாம் வாங்கினதெல்லாம் ஏன்ட்ட கொடுத்துட்டு என்ன அப்படி எதுக்குலாம் வாங்க சொன்னேன். நல்ல வேலை இதே நிறுத்திட்டேன். இதில் மாதிரி நான் மற்றெல்லாம் வாங்கியதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு புரோட்டாக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அடிச்சு ஊற்றிடுவேன். ஆக்சுவலி தண்ணி குழம்பு வந்துருச்சு, இப்போ காமிச்சிடலாம். அதுதான் தண்ணி குழம்பு. அம்மா அதே கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் இந்த சேலத்தில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்கும், இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இவங்க கொடுத்த எல்லா குழம்புமே எசன்ஸ் நல்லா இறங்கி இருக்குது. நான் சாப்பிட்ட ஒரு சில கடையெல்லாம் சிக்கன் குழம்பு மற்றும் மீன் குழம்பு கொடுப்பாங்க. அதில் மீன் குழம்பு மட்டும் புளிப்பாக லைட்டாக மீனோட எசன்ஸ் இருக்கும். மற்றபடி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வந்து அந்த மசாலோட எசன்ஸ் தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷோட எசன்ஸ் இருக்கும், அதாவது கறியோட எசன்ஸ் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே கறியோட எசன்ஸ் நல்லா இருக்கும். I like this. Manjaram.
போகணும்னா வெய் வெயிட்டிங் வெய் டேஸ்ட் பண்ணுவேன். ரைஸ் மட்டும் வெய், ரசம் வந்து அடுத்து கொடுத்துடும். மட்டன் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, நாட்டுக்கோழி ஒரு மாதிரி எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. அதான் நான் அவளால் முடியலன்ட்டால அதான் நீங்கள் பார்த்தனே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடணும். ஓகேண்ணா கண்டிப்பாக. ஆமாம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலி பர்மிஷன் கூட அவருக்கு கேட்கல. நான் அவரே புரிஞ்சுட்டு அவரே ஓனர் நினைக்கிறேன். சூப்பராக பார்த்துருக்கேன். அவங்க கல்லால் உட்காராங்க, ஆளுங்க இருக்காங்க. ஒரு அவ்வளோ இருக்காது, 50 வயசு இருக்கும். ஆளுங்க சப்ளையருக்கு இருக்காங்க, பார்சலுக்கு இருக்காங்க. இருப்பா ஆளுங்க சப்ளையருக்கு இருக்காங்க, பார்சலுக்கு இருக்காங்க. ஆனால் அவரும் உட்காந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கஸ்டமருக்கு கேட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ கொண்டாந்து இந்த கிரேவி வச்சாரு. சூப்பர். ஒரு கஸ்டமரை எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி வரும்போது பார்சல் கட்டுறது அண்ணன் ஒரு மாதிரி கொஞ்சம் எதாவது பிஹேவ் பண்ணாரா, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ஓனர் பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்கி ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ மரியாதை பேச முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதையாகவும் அவ்வளோ ஹம்பிளாக பேசுகிறது. அதெல்லாம் அப்படி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டு கொடுத்து ஒரு மாதிரியாக பேசுகிறேன், ஆனால் டேஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பேசுகிறேன். வாங்கிக்கலாம். அப்புறம் வேஸ்ட் பண்ணவே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அதெல்லாம் ஏன்னா நான் சின்ன வயசில் நிறையா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறேன். நான் ஒர்க்கை ஜாயின் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 நாள் 17 நாளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸில் இல்லாமல் 2-3 ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சம்பாதித்தோம், சாப்பாடு மட்டும் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அவனால் சாப்பிட முடியல, எடுத்து இங்கே வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் நான் வாங்கிக்கிறேன். இங்கே அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க, நம்ம காசு தானே கொடுக்குறோம், வாங்கி மூடி வச்சுட்டு போகிறோம். அந்த அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இவர் தான் ஓனர். இந்த மனுஷன்லாம் எல்லாத்தையும் அப்படி எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே மெயினாக எந்த ஐட்டத்துக்காக வரலாம், இந்த வாங்கறதுக்காகவும் இந்த கிரேவிக்காகவுமே வரலாம். கிரேவிலாம் செம்ம ஒர்க்கு. ரொம்பலாம் உள்ளார நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களாம் நான் எனக்கு போடணும் வெட்டதே இல்லை. நானும் விட்டேன். இந்த ஒன்றுகளாம் இருக்கும் போதும் தான் நானும் சொன்னேன். அவட்ட இந்த நாட்டுக்கோழி பார்த்து புகழுக்கு
ஆனால் அந்த கோழி ஒன்று பார்சல் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த பார்சல் ஒன்று பண்ணியிருக்கேன். அது வேறு தான் கிரேவி டைப்பில் இருக்குல்ல. ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் போட்டாங்கல்ல. ஏன்னா இந்த கோயம்புத்தூர் பஸ்லாம் உள்ள டேரக்டாக போகல, போகிறதுக்கு முன்னாடியே திருவாக்கவுண்டன்னு ஒரு பைபாஸ் நினைக்கிறாங்க. அங்கே இறங்கி அங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 100 ஃபீட்லேயே கேபிஎன் பெட்ரோல் பங்க் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரோடு. எல்லோரும் கடைசியில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் பெரிய போர்டு வச்சுருக்காரு, கவுன்சிலர் மிஸ்ஸுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஒர்த்து. எனக்கு பசங்களாக பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஏன் தெரியுமா சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வாங்க முடியல. எனக்கு அது காசு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. சரி கையில் பாருங்க, தெரியலையா? இந்த வாயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இல்லை, இது கடைசி சின்ன பீஸ். இந்த இலை ஃபுல்லாக இருந்துச்சு. நான் லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன். அமௌண்ட் எவ்வளோங்கிறத பில் போட்டதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். எத்தனை நாள் வேணால் சொல்லலாம். செம்ம ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலி பில் எவ்வளோ தெரியுங்களா? நாங்கள் சாப்பிட்டது இந்த பார்சல் வந்து எங்கள் அண்ணனுக்கு வாங்கியிருக்கேன். இது ஒரு 300 இல்லாமல் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வெறும் 700 தான் பில்லு. எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குல்ல 220, அந்த சிக்கன் சாப்ஸ் அந்த பெருசாக இருந்துச்சு அந்த இது. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு, வெறும் 70 ரூபா தான். நம்ம எத்தனை தடவை வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த கிரேவி எத்தனை தடவை வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்தது அந்த சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தேன்ல, பெப்பர் சிக்கன் மாதிரி, அது 150. அது அந்த வஞ்சரம் பார்த்திங்கன்னா அது 300 ரூபா. ஆக்சுவலி எவ்வளோ பெருசு இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் வஞ்சரம் இது மாதிரி சாப்பிட்ருக்கேன். அது இதோட அதில் அந்த வஞ்சரம் பார்த்திங்கன்னா அதில் பாதி சைஸ் தான் சாப்பிட்ருக்கேன். அதுவே நான் 240 நான் கொடுத்துருக்கேன். இது பயங்கர பெருசு, 300 தான். செம்ம டேஸ்ட்டு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த வஞ்சரம், அந்த ஒயிட் ரைஸ் கொடுத்து அந்த மீல், அந்த கிரேவி கொடுத்தாங்கல்ல, உண்மையிலே செம்ம ஒர்த்துங்க. இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைட்னா, அவர் சாப்பாடும் அங்கே சர்வ் பண்ணுறாங்களே எல்லாருமே ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஓனர் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரே போடல. சாப்பாடுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு போல இருக்குது. ஆக்சுவலி அந்த இன்னொரு அண்ணா வந்து சர்வ் பண்ணுற ஒரு அண்ணா ஸ்லிப்பர் போடாமல் இருந்தார். அந்த அண்ணன்ட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரி அப்படி சொல்கிறாரு. உண்மையாலுமே செம டேஸ்ட்டு, செம ஒர்த்து. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த நாட்டுக்கோழி ரசம் சொல்லிட்டு ஒன்று தந்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டு. ஆனால் அதுக்கெலாம் ஒன்றும் அமௌண்ட்டே வாங்கலை அவங்க.
2 எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று தந்துடும் என் ஒய்ஃப் பொண்ணு. வாங்கவே இல்லை. இன்னொன்னா அவள் பிரியாணி வாங்கியிருந்தால அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மாடு எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் கொடுத்து ரசமும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மனசு அதுக்கு மேலே இருக்குது. நல்லா சூப்பர். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். செம்ம ஒர்த்து. நீங்கள் சிட்டிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் உடைய பக்கம்தான். ஹைவேல வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி, ரொம்ப பக்கம். அந்த கந்தமடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர். அப்புறம் மறக்காமல் எல்லோரும் அதிகமாக தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இலையில சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே. இல்லை என்னன்னா, நாங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் சாப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோ ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கடைக்கு ஏன் தெரியுங்களா, கவுன்சிலர் மிஸ்ஸு. இவர் வந்து ஆக்சுவலி எக்ஸ் கவுன்சிலர்னால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் வச்சு அது மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இவர் கவுன்சிலர் இருந்ததோட இப்போ மிஸ் மூலிமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கார் போல இருக்குது. இதெல்லாம் சூப்பர்.